வெல்கம் டு டார்ஜிலிங் மால் ரோடு. டார்ஜிலிங் வந்தாச்சுங்க. சூப்பராக ரெஸ்ட் எடுத்தாச்சு. நேற்று சூப்பராக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா 8 மணி தான் இருந்துச்சோம். 7:30 8:30 ஃப்ரெஷ் ஆகி மணி 9 ஆச்சு. டிஃபன் சாப்பிட ஹோட்டல் வந்திருக்கோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு சைட் சீன் பார்க்கறதுக்கு கார் நிறையா இருக்குது வாடகைக்கு. பொறுமையாக எந்த கார் நமக்கு சீப்பாக இருந்தோ அந்த காரை பிடிச்சி போகலாம். ஒரு கார் இன்னும் பேசலை, 2-3 வாட்டி நம்பர் வாங்கி வச்சுருக்கோம். பேசிவிட்டு அப்படி டிஃபன் சாப்பிட்டு கிளம்ப வேண்டி தான். இதுதான் மால் ரோடு. இது மால் ரோட்டில் ஒரு பகுதி. இப்போ உள்ளே தள்ளி போனால் ரொம்ப கடையில் நிறையா இருக்குது. நான் அங்கெல்லாம் ஹோட்டல் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்ட்டு கீழே நிற்க வேண்டி இருக்குது டிஃபனுக்கெலாம். அந்த அளவுக்கு ஹோட்டல் ரஷ்ஷு. நல்ல ஹோட்டல்கள். நாங்கள் ஒரு சின்ன ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு அப்படியே காரை ஒன்று புக் பண்ணி சைட் சீன் பார்க்க போகிறோம். முதல்ல டிஃபன் சாப்பிட்லாம். ஹோட்டலில் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நாங்கள் தங்கியிருக்க அந்த பக்கம் மாடி. இதெல்லாம் டிஃபன் சாப்பிட போகிறோம். ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட்லாம் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. மேலே பாருங்கள், ஜிக்கு 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 ஜிக்குன்னு இருக்குது. பசங்க உட்காந்துருக்காங்க சாப்பிடலாம். வணக்கம், நான் வேலு. நேற்று இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியல. இன்றைக்கி ரொம்ப இப்போ முகம் வெள்ளையாக இருக்குது. பவுட்ரு ஓவராக போட்டணும். நான் வேலு. பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி போகுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு டிஃபன் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க, டிஃபன் ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ வந்துடும், சாப்பிட்லாம். பூரி, ஆலு பரோட்டா வந்துருச்சு. ப்ரெட் ஆம்லேட்டு பசங்களுக்கு. சூப்பராக சாப்பிட்டு ஒரு பிளேட்டு ஆலு பரோட்டா சொல்லி ஒரு பிளேட் பூரி சொல்லி இதில் பாதி அதில் பாதி. பூரி குருமா பாருங்கள் எப்படி இருக்கணும், தண்ணியாக இருக்கணும். சாப்பிடுவோம். இதான் கிடச்சிருக்கு, சாப்பிட வேண்டியதான். எப்படியா இருக்குது? சாப்பிடுங்க. மால் ரோட்லேருந்து கிளம்பியாச்சு. சாப்பிட்டாச்சு. டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். 5 சைட் சீனு பார்க்கறதுக்கு இன்றைக்கி டைம் இருக்குது. மணி தாண்டா இப்போ மணி 10:15 ஆகுது. இன்றைக்கி டைமுக்கு இவ்வளோ நேரத்துக்கு பிறகு 5 என்ன பார்க்க முடியும். நிறைய டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாயிண்ட் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. அங்கே போய் நம்ம விசாரித்தோம்னா கார் புக் பண்ணி கொடுக்குறாங்க. கார் நிறையா இருக்குது அவங்கள்ட்ட. ஒரு நாளைக்கு 5 எண்ணமோ 6 எண்ணமோ, தூரம் லாங்காக இருந்தால் 2-3. ஆமாம், பார்க்குறோம். 3500 ரூபா இனோவா காருக்கு. 5 பேர் போகிறதுனால நமக்கு சின்ன கார் பத்தாது. 5 பேருக்கு இனோவா கார் தான் எடுத்துருக்கோம். 3500 ரூபா. 5 சீன் கூட்டிகிட்டு போவாங்க. சாயங்காலம் 5 மணி ஆயிரும் டைம் போயிட்டு வர்றதுக்கு. இதுதான் மால் ரோடு. இன்றைக்கி தலைவர் தான் நம்ம கூட வர்றாரு. ஹாய் சொல்லுண்ணா. ஹலோ, ஹாய். பாய். இவர் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கூட சைட் சீன் கூட்டி பார்க்க வராது. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் போவோம். இந்த பாருங்கள், மால் ரோடு டெம்பிள். நேற்று நைட் சொன்னேன் இல்லையா, சர்ச்சு மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குன்னு. சர்ச்சா என்னன்னு தெரியல. நான் நைட்டுக்குள்ளே போய் காமிக்கிறேன். ஃபுல்லாக உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நைட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து நம்ம ரூம் பக்கத்தில் தான் இருக்குது. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் போய் பார்ப்போம். எல்லாத்துக்குமே டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஒருத்தரையும் பயப்பட வேண்டாம். இறங்கினோடனே அங்கே போய் கேட்டோம்னா நம்மளுக்கு கார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நடுவே நிற்கிறாங்க காரு. நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம அங்கே போய் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபிக்ஸட் ரேட்டாக தான் இருக்குது மேக்ஸிமம். நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபிக்ஸட் ரேட்டாக தான் சொல்கிறாங்க. 3500 ரூபானா பரவாயில்ல. நம்ம ஊரில் திருநெல்வேலி போய்ட்டு வரைக்கும் 3000 ரூபா இனோவா கேட்பாங்க. ஒரு நாளுக்குள்ளே சுற்றி காமிக்கிறாங்க. ஒரு டிரைவர் ஃபுல்லாக கூட இருக்கார். பரவாயில்ல, கரெக்ட் ரேட்டு தான் எனக்கு தோணுது. இது குறைவாக இருந்தால் நீங்கள் கம்மாண்டில் சொல்லுங்கள். வாங்க பாயிண்டில் போய் சந்திக்கிறவங்கள. ஃபஸ்ட்டு இடத்துல போய்கிட்டு இருக்கோம். அதுதான் டார்ஜிலிங் சிட்டி. அந்த இருக்கு பாருங்கள், அதுதான். அங்கேருந்து நம்ம அந்த மலை வழியாக அப்படியே வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துலேருந்து அப்படியே அந்த பாதை வழியாக அப்படியே வந்து வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம டூரிஸ்ட் பாயிண்ட்டு போகிறோம். எந்த இடம் சரியாக தெரியல. போன பிறகு நான் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுவேன். அப்படி பார்க்க ரொம்ப வியூ சூப்பராக இருந்துச்சு. சரி, ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து போட்டு இதில் காரை நிப்பாட்டிட்டு ஒரு சிட்டி வந்தால் இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ண முடியல கோபுரோட, ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன். போகலாம்.
போகலாமா? நம்ம கார் அந்த பக்கம் நிற்கி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. நான் போட்டேன் நம்ம கார், அந்த ஒயிட் கார் இனோவா. பசங்க ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. நம்ம போகலாம். சூப்பராக இருக்குது ஏரியா. நம்ம டிரைவர் கார் இது. பைக் ரைடர்ஸ் நிறைய வராங்க. This place is sunrise place. Sunrise place. Yes. Tiger Hill. அந்த அதுக்கு பாருங்கள், காலையில் சூரிய உதயம் பார்க்கறதுக்கு டைகர் ஹில் சன்ரைஸ் பிளேஸ். நம்ம ஏற்கனவே நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நாளைக்கு நம்ம ட்ரெயினில் போகிறதுனால பார்க்க முடியுமா? போயிடுவோம். காலையில் இதை பார்க்கலாம், அங்கே போய் பார்க்கலாம். அது மேலே வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். பயங்கர டிராஃபிக்கு. வண்டி ஒரு 2-5 நிமிஷம் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இந்த ஈகோ கார்டன் இருக்குதுன்னு சொன்னாங்க டிரைவர். போய் நடந்து போங்க, பக்கத்தில் தான் பாருங்கள். கார்டன் பேர் என்ன பேரா? ஈகோ கார்டன். மரத்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. உள்ளே போகணும், உள்ளே போய் பார்க்கலாம். பயங்கர டிராஃபிக்கு. வண்டி ஒரு 2-5 நிமிஷம் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இந்த ஈகோ கார்டன் இருக்குதுன்னு சொன்னாங்க டிரைவர். போய் நடந்து போங்க, பக்கத்தில் தான் பாருங்கள். கார்டன் பேர் என்ன பேரா? ஈகோ கார்டன். மரத்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. உள்ளே போகணும், உள்ளே போய் பார்க்கலாம். மம்தா பானர்ஜி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க 2013 ஜனவரி 29. ஃபுல்லாக அந்த மூங்கில் மரம் மாதிரி வளர்ந்த மரங்கள், சீனரிஸ்லாம் சூப்பராக இருக்குது. மேலே போய் பார்க்கலாம். ஒன்றுன்னா பார்க்கு அவ்வளோதான். கிளைமேட்டு 10 டிகிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, ஜில்லுன்னு. சொட்டு கையில் க்ளோஸ் போடாமல் இருக்க முடியாது. போகலாம் உள்ள. இந்த வியூ பாயிண்ட், ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. அப்படி ஸ்டெப் ஏறி மேலே போகலாம். அதான் என்ட்ரன்ஸு. அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். வந்து அப்படியே இந்த காடை சுற்றி பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல பிளேஸு. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. இதில் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த மரம் காடு தான் இருக்குது. ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துருக்கோம். போதும்னு நினைக்கிறேன். இனி அடுத்த பாயிண்டில் போய் பார்க்கலாம். சூப்பராக பார்க் சுற்றி பார்த்தாச்சு. ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்தாச்சு. எல்லா பக்கம் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ என்ன ரெஸ்ட் எடுக்கிறோம். பாருங்கள், கிளைமேட்லாம் ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்குது. ஒரு 10 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது வெப்சைட்டில் இது நெட்டில் சர்ச் பண்ணி காமிக்கிறேன். 10 டிகிரி ரொம்ப சூப்பராக இருக்கு பிளேஸ். நல்லா இருக்குதா? பசங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பராக அப்படியே அங்கே காமிச்சு செம்மையாக இருக்குது. ஓரளவு பல உயரத்துக்கு வந்துட்டோம்ங்க. செம்ம சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல உயரத்துக்கு வந்துட்டோம். மூச்சு வாங்க. இந்த காடை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். காடை பார்க்க எப்படி இருக்குன்னு. செம்ம உயரம். போதும், அதுக்கு மேலே போகணும். இப்படி அங்கே வச்சு வெளில போங்க. அந்த பாயிலேருந்து இறங்கி வந்தோம். ரொம்ப தூரம் மூச்சு வாங்க. நான் அவ்வளோ தூரத்துலேருந்து ஏறி மெயின் பாதையில் இருந்தால் கூட நல்லா ஈஸியாக வந்திருக்கோம். நாங்கள் குறுக்கு வழியில் வந்துட்டோம். ரொம்ப செங்குத்தான ஏற்றம். இந்த ஏற்றத்தில் ட்ரெக்கிங் பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 கிலோமீட்ரு.
கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி இந்த உயரத்துக்கு வந்திருக்கோம். வரும் 1.5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங்கில் இந்த மலை உச்சிக்கு வந்திருக்கோம். பார்க்க சூப்பராக இருக்குது. வீடியோவில் ஒன்றும் பெருசாக காட்டுறதா, ஃபோட்டோஸ் நிறையா எடுத்திருக்கோம். காட்டுகளை பாருங்கள். பின்னாடி என் கூட வாங்க எல்லாரும். எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கட் பண்ணி மேலே அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி அடிச்சு மேலே உச்சி வரைக்கும் தெரியுதா இல்லை? எக்கோ பார்க்கில் மேலே வரைக்கும் போயிட்டு வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோஸ்லாம் நல்லா எடுத்திருக்காங்க டிஎஸ்எல்ஆரில். அவ்வளோதான், முடிச்சாச்சு. கிளம்பக்கூடிய நேரம் வந்துச்சு. 1 ஹவர் ஆச்சு. டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். கிளம்ப வேண்டியதான். நாங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. பசங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டாங்க. நம்ம காரு கீழே இறங்கிட்டோம். அந்த ரோடு தெரியுது அவங்களுக்கு. அந்த ரோடு பக்கத்தில் கார் நிற்கி போக வேண்டியதான். காரில் போய் ஏறி அடுத்த ஸ்பாட்டுக்கு போகணும். இன்றைக்கி 4 ஸ்பாட்டுக்கு போகணும் இருக்காரு. அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். இந்த பார்க்கை இதோடு முடிச்சுக்கிட்டோம். இனி அடுத்த பார்க்கில் பார்க்கலாம். இப்போ ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம நிற்கிறது வந்து வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் அது வந்து சிக்கிம். சிக்கிம் இந்த பிளேஸ் வந்து ஃபுல்லாக சிக்கிம். நம்ச்சி டவுன் சிக்கிம் மாநிலத்தில் உள்ள நம்ச்சி டவுன் அந்த இருக்கு. அந்த மலை டாப் எண்டு தான் நம்ச்சி டவுன், சிக்கிம் மாநிலம். நேர இந்த பக்கம் வந்தோம்னா இது டிஸ்டா ரிவர். அந்த ஒரு ஆறு போது பாருங்க, அது டிஸ்டா ரிவர். டிஸ்டா ரிவர். திஸ் ரிவர் ரங்கிட் ரிவர். இங்கே ஒரு ரிவர் போகுது, ரங்கிட் ரிவர். திஸ் கலிம்போங். கலிம்போங் ஒரு மாநிலம். என்ன டிஃபரெண்ட் டிஸ்ட்ரிக்ட். பேர் நேம் கலிம்போங். கலிம்போங் ஒரு டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக். இது டிஸ்ட்ரிக்கு. இது வந்து நம்ம நிற்கிறது வந்து அது வந்து சிக்கிம். இந்த வியூ பாயிண்ட் பார்க்க தான் நம்ம வந்திருக்கிறோம். வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது. அதுலேயே 3 டிஸ்ட்ரிக்கு. இந்த ஒரு மலையிலேருந்து 3 மலை. இது ஒரு டிஸ்ட்ரிக்கு, அது ஒரு டிஸ்ட்ரிக்கு, நம்ம நிற்க ஒன்று. இதுதான் அந்த இடத்துக்குள்ள சிறப்பு. இதை பார்த்துட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். எப்படி நல்லா இருக்க வியூ பாயிண்ட்டு. ஒரு வழியில் ஒரு டீ எஸ்டேட்டுக்கு வந்தோம். சூப்பராக காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படி ஒரு வாக் போயிட்டு அப்படி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். பசங்களாம் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. நாங்கள் அப்படி வியூ பார்த்துட்டு இருக்கோம். சூப்பராக வியூஸ்லாம் செம்ம சூப்பராக வந்திருக்கு. ஃபோட்டோஸ் நல்லா வந்திருக்கு. இல்லை வீடியோவில் காட்டுற விட ஃபோட்டோவில் எடுக்க ரொம்ப சூப்பராக எடுத்துருக்கோம். நல்லா அருமையாக செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு. நல்லா வியூஸ்லாம் அருமையாக பார்த்தாச்சு. போகலாமா? அடுத்த பிளேஸ் போகலாம். இல்லை கோபுரோவில் கேமராவில் வீடியோவில் காட்டுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. கட் பண்ணிட்டு இனி என்ன பக்கத்தில் வரேன். இல்லை வீடியோவில் புதுசாக காட்டுறது வேறு ஒன்றும் இல்லை. அதனால் ஃபோட்டோ நிறைய எடுத்திருக்கோம். அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள். கார் வரதை டீ எஸ்டேட்டுக்கு உள்ளே இருந்து கார் அப்படியே வளைஞ்சு வரும்போது சூப்பராக இருக்குது. அழகாக நம்ம கார் அந்த பக்கம் நிற்கி. இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். ரொம்ப காட்டினாலும் போர் அடிக்கும். ஃபோட்டோஸ் நிறைய எடுத்திருக்கோம். அடுத்த இடத்துக்கு போகலாம். ஓகே, அந்த பாருங்கள் மலைச்சரிவில் அப்படியே வீடு கட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. போகலாமா? அடுத்த இடத்துக்கு போகலாம். சூப்பராக சாப்பிட்டாச்சு. ரொட்டி பிடிப்போம். இது ஹவுஸில் பண்ணுறாங்க எல்லாம் வீட்டில். அதனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வீட்டு சமையல். இது வீடு அங்கே இருக்குது. வீட்டுக்குள்ளே கடை வச்சு ஹோட்டலில் வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டீயும் செம்ம சூப்பர். ஆவி வரக்கு பாருங்கள். கதை
இங்கே தான் சாப்பிட்டோம் டிரைவரோட அக்கா வீடா விசாரிக்கையில் தெரியுது. இதுதான் டிரைவரு, இவரோட அக்கா வீட்டில் தான் சாப்பிட்டோம். வீட்டு சமையல் சூப்பராக இருக்குது. அச்சா கானா அச்சா கானா. யுவர் சிஸ்டர்? சிஸ்டர் அவங்களோட அக்கா வீடு. சூப்பராக சமையல் பண்ணாங்க. மட்டன், சிக்கன், ரொட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டோம். அடுத்த பிளேஸுக்கு போகலாம். 5 மணி வரைக்கும் பார்க்கலாம். நான் 4 பிளேஸுன்னு சொன்னோம். 3 தான் இன்றைக்கி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 3 பார்த்தாச்சு, இன்னும் 2 பார்த்தாச்சு, இன்னும் 1 பார்க்கணும். பார்க்கலாம். 4க்கு டைம் இருக்காது, ஏன்னா இருட்டிடும். அதுக்குள்ளேயும் இருட்டாச்சு, டிரைவரும் இருக்க மாட்டார், ஒன்றும் பார்க்க முடியாது. பார்ப்போம், இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த இடத்துக்கு போவோம். ஓகே, அடுத்த பிளேஸ் வந்து ஆரஞ்சு கார்டன், அதாவது ஆரஞ்சு பழம். நம்ம இப்போ தான் பார்க்கிங்லேருந்து இறங்கி வந்திருக்கோம். 50 ரூபா நிலவு டிக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன். வெளியேருந்து காட்டுறவங்களுக்கு ஆரஞ்சு பழம் இருக்குது பற்றிலாம் தெரியுதுங்க. இப்போ தூரத்துலேருந்து பார்க்கலாம், உங்களுக்கு தெரியலைன்னு தெரியல. உள்ளே போய் காமிக்கிறேன். அந்த பக்கம் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். மேலே வரைக்கும் சுற்றி பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்தோட்டம், ஆரஞ்சு கார்டன். போய் உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் டிக்கெட். டிரைவர் 50 ரூபா சொல்லியிருக்காரு. கேட்கலாம் எவ்வளோன்னு. டிக்கெட் எவ்வளோம்மா என்ட்ரன்ஸு? எவ்வளோ என்ட்ரன்ஸ் எவ்வளோ? 50 ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு எடுத்தாச்சு. உள்ளே போய் பார்க்கலாம். அப்படி உள்ளே வரோம். தெரியுது உங்களுக்கு பழம், ஆரஞ்சு பழம் படுத்துருக்குது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆரஞ்சு பழத்தை பார்க்குறேன். உங்களுக்கு காட்டுறவங்களுக்கு தெரியுதா? இது ஒயரமாக இருக்குது. பக்கத்தில் வரைக்கும் போய் காமிக்கிறேன். குட்டியாக செடி வச்சுருக்காங்க. இது மரம் தான், மரத்தில் வச்சுருக்காங்க. பழம் எப்படி பழுத்துருக்கு பாருங்கள். ஆரஞ்சு பழம் சின்ன பழமாக இருக்குது. ஃபுல் ஆரஞ்சு தோட்டம் தான். அங்கெல்லாம் பார்த்தா இந்த பெரிய மரத்தில் நல்லா பழமாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கல குட்டியாக தெரியுது. ஆனால் பழம் ஓரளவு நல்ல பழமாக தான் இருக்குது. கை கட்ட மாட்டேங்க, இல்லைன்னா காமிச்சிடலாம். எல்லாம் தூரமாக இருக்குது. ஆரஞ்சு தோட்டம், ஆரஞ்சு கார்டன், ஆரஞ்சு தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆப்பிள் தோட்டம், காஷ்மீர் போயில் ஆப்பிள் தோட்டம் பார்த்துருக்கோம். இது ஆரஞ்சு தோட்டம் தெரியுதா? ஆரஞ்சு பழ தோட்டத்தை இதான் முதல்ல நம்ம பார்க்குறோம். ஃபுல்லாக ஆரஞ்சு பழம் தான். போய் பார்க்கலாம் மேலே போய். இது கொஞ்சம் பழமாக இருக்குது. பழம் கொஞ்சம் காயாகவும் இருக்குது. சில பழங்கள் இதில் பாருங்கள், நல்லா ரொம்ப பழுத்த, ரொம்ப அழகாக இருக்குது. ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இன்னொரு பழம் என்னம்மா இது? பழமா அப்படின்னா பிளாஸ்டிக். இது பழம்னு பார்த்தா பிளாஸ்டிக்குங்க. சும்மா அழகுக்கு வச்சுருக்காங்க. உண்மையிலே பழம் அங்கே உள்ளே தான் இருக்குது. அந்த எல்லோ கலரில் இருக்க தான் பழம். சரி, அப்படி மேலே போகலாம். இந்த ஆரஞ்சு தோட்டத்திலே காஃபி இருக்குது பாருங்கள். காஃபி கொட்டை நான் நேரில் பார்த்துருக்குறேன். முன்னாடி பார்க்காதவங்க பாருங்கள். இதுதான் அழகான காஃபி கொட்டை. பச்சையாக இருக்கிறது காய். இன்னும் கொஞ்சம் தடுமைனா, இன்னும் கொஞ்சம் பருவட்டாக வந்து பச்சையாக வரும். வந்ததை நம்ம பிடுங்கி ட்ரை பண்ணி காப்பி பவுடர் ஆக்குவாங்க. காப்பி செடி இது. ஓகே, சூப்பராக ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க. சின்னதாக தான் இருக்குது, என்னன்னு தெரியல. வியூ பாயிண்ட் பார்க்க மேலே வந்துட்டோம். தோட்டத்தோட டாப்புக்கு வந்தாச்சு. மரங்கள் நல்லா குட்டி குட்டியாக, ரொம்ப பழமாக இல்லை, ஓரளவு நார்மலாக பழுத்துருக்கு. நிறையா இருக்குது. கோயில சேலும் பண்ணுதாங்க. வாங்கிட்டு போனால் 2 கிலோ 3 கிலோன்னு. பிள்ளைங்களாம் ஆசைப்பட்டாங்கன்னா கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவோம். வியூ பாருங்கள், வியூ சூப்பராக இருக்குது. அதில் ஒரு
வீடு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. பக்கத்தில் போய் வேணா இன்னொரு வாட்டி காட்டுறேன். நல்லா ரவுண்டாக சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், ஆரஞ்சு தோட்டத்தை பார்த்தாச்சு. ஃபோட்டோ பசங்க நிறையா எடுத்திருக்காங்க. நானும் 1-2 தம்ப்நெயில் வைக்க 2 ஃபோட்டோ கலெக்ட் பண்ணிவிட்டேன். கிளம்பிட்டோம். கொஞ்சம் பழம் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். பார்த்துலாம், இன்னொரு ஸ்பாட்டு பக்கத்தில் தான் இருக்காரு. பார்த்துலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆரஞ்சு தோட்டம், ஆரஞ்சு கார்டன். போகலாமா? வெளியே போகலாம். முடிச்சாச்சு. இது ஏதோ ஒரு காய் மாதிரி இருக்குது. இது என்ன காய்ன்னு தெரியல. கத்திரிக்காய் மாதிரி இருக்குது காயை பார்த்தா. ஆனால் பழம் வேறு ஏதோ பழம் மாதிரி இருக்குது. இந்த ஆரஞ்சு தோட்டத்துக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பலாம். பாய் பாய் ஆரஞ்சு தோட்டம், ஆரஞ்சு கார்டன். பாய். போகலாமா? எல்லோரும் வெளியே போயிட்டாங்க கேட்டு வெளியே. நம்ம போகலாம். இது ஒரு ஃபார்ம் வந்திருக்கோம், நிர்மல் ஃபார்ம். அதாவது ஃபேக்ட்ரி, ஆரஞ்சு ஜூஸ் போடுற ஃபேக்ட்ரி. அது தெரியாது, கேமராவுக்கு தெரியாது. நிர்மல் ஃபார்ம் இருக்குது. இதாக போட்டிருக்காங்க. இது வந்து 1997 ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அப்படி உள்ளே போய் பார்க்கலாம். ஜூஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குது எல்லாமே ஆரஞ்சு ஜூஸு, ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸு. லைக் ஃப்ரூட்டி. ஆமாம், ஃப்ரூட்டி மாதிரி வச்சுருக்காங்க. இது விதவிதமாக லேபிள் போட்டு நல்லா வச்சுருக்காங்க. இது டீ, க்ரீன் டீ சீடாடா இது. அந்த விதை விதை வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னடா? அதெல்லாம் ஊறுகாய் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே ஊறுகாய். என்னம்மா இது? நம்ம பச்சை க்ரீன் கலரில் க்ரீன் கலர் இருக்குது. என்னது க்ரீன் கலர்? இது நம்ம முண்டு வத்தல் மாதிரி இருக்குது. போட்டு நல்லா ஊறுகாய் மாதிரி வச்சுருக்காங்க. சில்லி பேஸ்ட்டா? பச்சை மிளகா பேஸ்ட்டு. பச்சை மிளகா பேஸ்ட்டு எல்லாம் நம்ம ஊரில் உள்ளதான். நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கும். இங்கே என்ன ஆரஞ்சு பழம் ஜூஸ் தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியுது. பசங்க ஒன்றும் வேண்டாம்ட்டாங்க குடிக்கிறதுக்கு. இது ஏற்கனவே கிளைமேட் ஜில்லுன்னு இருக்குது. இது இடத்துல குடிக்க பண்ணிட்டு சரி போகலாமா? பாய். அடி வெளியே போகலாம். ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு டிரைவர், ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. காரில் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் ஒன்று எடுத்தார், நம்மளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாரு. பிடிச்சி பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆனால் அந்த குளிருக்கு குடிக்க முடியாது. இதே இது நம்ம ஒரு வெயில்னா குடிக்க சூப்பராக இருக்கும். இந்த குளிருக்கு டேஸ்ட்டுக்காண்டி ஒன்று பார்த்தோம். சூப்பர் ஒரிஜினல். நல்ல ஒரிஜினல் பழத்தை நம்ம வீட்டில் பிடிஞ்சி உப்பு கொடுத்தோமோ அதே மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. நல்லாயிருக்கு. போலாமா? அடுத்து போயிட்டுருக்கோம். போகலாம். வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். ஒரு 3 வினி லவ்வர்ஸ் பாயிண்ட்டாக. எந்த பேரும் வாயில நுழையாது. கரெக்டாக சொல்லுதுனா இல்லையான்னு தெரியல. டிரைவர்கிட்ட கேட்டு சொன்னேன். 3 வினி லவ்வர்ஸ் பாயிண்ட்டு. மேலே போகணும். மேலே போய் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. 3 வினி வியூ லவ்வர்ஸ் பாயிண்ட் கரெக்டாக தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் காமிக்கிறேன். போகிற வழியில் ஸ்நாக்ஸ் நிறையா இருக்குது. டீ, ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு வாவ் சூப்பர் பிளேஸுங்க. செம்மையாக இருக்குது. இங்கேருந்து ஒரு ஆறு வருதுங்க. இங்கேருந்து ஒரு ஆறு வருது. ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி ஒரு பெரிய ஆறாக உற்பத்தி ஆகி போகுது. 2 மலைக்கு இடையில. செம்ம சூப்பராக இருக்குது இது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரேமில் தெரியும் தெரியல. ஆனால் ஏரியா சூப்பராக இருக்குது. இதுக்கு எதுக்கு 3 வியூ லவ்வர்ஸ் பாயிண்ட்னு பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது 2 மலையை ஜாயிண்ட் இருக்கிறனால அப்படி வச்சுருக்கலாமா இல்லைன்னா எதுக்குன்னு தெரியல. சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட்டு. பார்த்தோம். இந்த இடங்களில் பட்ஜெட்டில் மேக்ஸிமம் சுற்ற முடியாது. ஏன்னா
ஒவ்வொரு இடத்துக்கும் கார் ரெண்டு எடுத்து தான் போகணும். அப்படி இல்லைன்னா பைக் ரெண்டிங் இருக்குங்க. பைக் ரெண்டும் காஸ்ட்லி தான். கிட்டத்தட்ட 1500 சொல்கிறாங்க ஸ்கூட்டர் டைப்புக்கு. ஒரு நாளைக்கு நாங்கள் நேரில் போய் கேட்கல, டிரைவர் சொல்கிறாரு. ஆனால் இருக்கான் பைக் ரெண்ட் நிறையா இருக்கான். 1500 ஒரு நாளைக்கு பைக் ரெண்ட் இருக்குது. பட்ஜெட்டில் சுற்ற முடியாது. பஸ்ஸோ சின்ன மினி வேனோ எதுவுமே கிடையாது. காரில் தான் வரணும். அப்படி இல்லைன்னா பைக்கில் வந்து சுற்றணும். பைக் ரெண்ட் எடுத்து பெட்ரோல் போட்டு சுற்றணும். பட்ஜெட்டில் டார்ஜிலிங் சுற்றது கஷ்டம். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ஆகும். இப்போ என்ன செய்ய வந்தாச்சு. நல்லா சுற்றி பார்க்கணும்னா கொஞ்சம் செலவு பண்ணால் தான் முடியும். பசங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ ஒரு ஏரியாவுக்குள்ளே போனால் ஃபுல்லாக வீடியோட எடுத்தால் போர் அடிக்கும். அதனால் ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துருக்கோம். வீடியோ லைட்டாக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி போகணும், என்ன செய்யணும், என்னெல்லாம் இருக்குங்கிறத காமிச்சிருக்கேன். பார்த்துக்கோங்க. டைம் இருந்தால் மணி 4:30 ஆயிடுச்சு. 4:30 ஆயிடுச்சு சாயங்காலம். டைம் இருந்தால் இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா நேராக ரூமுக்கு போக வேண்டியதான். அவ்வளோதாங்க. இந்த கடையில் தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. தமிழ் நீ தமிழ் எங்கே தெரியுமா? தமிழ் நல்லா தெரியும். கொஞ்சம் தெரியும் இந்த இவருக்கு. ஆனால் இந்த பொண்ணு நல்லா பேசுகிறாங்க. தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. டீ குடிக்கிங்களா? பாருங்க, எங்கள் நேபாள் பக்கத்தில் இருக்கோம். டீ குடிக்கிங்களா? சாப்பிடுங்களா? எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? நம்ம தமிழ் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் தமிழ் தெரியுமா? சூப்பர். ஓகே, நம்ம தமிழ் அவ்வளோதான் வளர்ந்துருக்கு. அவ்வளோதாங்க. எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வந்தாச்சு ஹோட்டலுக்கு. காலையில் இன்றைக்கி 7:30 எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகி 10 மணிக்கு கார் புக் பண்ணோம். புக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட் கூட்டு போகிறோன்னு சொன்னாங்க. எல்லாம் அப்படியே காலையிலே சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட. ஒரு பார்க் போனோம். சூப்பராக இருந்துச்சு அந்த பார்க்கு. 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி மேலே ஏறி சுற்றி பார்த்து வெளியே வரைக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த பார்க் பார்த்தோம். அதுக்கு பிறகு ஒரு டீ எஸ்டேட் கொண்டு போனாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஆரஞ்சு தோட்டம் அது போனோம். ஆரஞ்சு தோட்டம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போய் நல்லா லைவாக போய் பார்த்தோம். ஆரஞ்சு தோட்டம் பார்த்து முடிச்சுட்டு லவ்வர்ஸ் வியூ பாயிண்ட்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு கூட்டு போனாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு வரைக்கும் மணி 5:30 ஆயிடுச்சு. மணி இப்போ 7:30 ஆயிடுச்சு. நல்லா இருட்டிடுச்சு. கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் ரூமுக்கு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். டாலி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஆன்லைனில் IRCTC ஆப்பில் புக் பண்ணியாச்சு. எப்படி போகிறோம் என்னங்கிறத நாளைக்கு ஃபுல் வீடியோ அதுதான் எடுக்க போகிறோம். டாலி ட்ரெயின் ஃபுல்லாக நாளைக்கு என்ஜாய் பண்ண போகிறோம். வேறு என்ன சொல்லுறதுக்கு, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். வேறு என்ன, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் பை. அடுத்த வீடியோ டாலி ட்ரெயினில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.